ரைட் பிளேல் 14வது கேள்வியை பாருங்க. யங்கின் மட்டு 10 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 உடைய ஒரு திரவியத்தினால் செய்யப்பட்ட விட்டம் 4 மில்லிமீட்டரை உடைய ஒரு கம்பி 120 நியூட்டன் இழுவிசைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளது என்று சொல்ற. இக்கம்பி வழியே நெட்டாங்கு அலைக்கதி என்ன? விஎல். குறுக்கலை கதி விடி. இதுக்கு இடையில் உள்ள விகிதம் இன் பருமன் யாது? பை வந்து 3 என்று எடுக்கலாம். ரைட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. ஸோ எங்களுக்கு தெரியும் நார்மலா நாங்க சவுண்ட்ல தியரி படிக்கக்குள்ள காய்ச்சிருக்கிறோம் இல்லையா? நெட்டாங்கு அலைக்கதி வி சமன் எப்படி வரும்? நெட்டாங்கு அலைக்கதி ஒரு என்ன ஈர்க்கப்பட்ட கம்பியில் ஸோ நார்மலா என்ன நெட்டாங்கு அலைக்கதி என்றது நான் கதைப்போம் என்ன யங்கின் மட்டின் கீழ் அடர்த்தி எப்படி கேட்கும்? யங்கின் மட்டின் கீழ் அடர்த்தி என்று கேட்கும் என்ன? ஸோ அதே போல எங்களுக்கு தெரியும் ஸோ இது நெட்டாங்கு அலைக்கதி. இங்க நெட்டாங்கு அலைக்கதியை தன்னை விஎல்னு சொல்றாரு. ஸோ அப்ப விஎல்லுக்குரிய தொடர்பு இதாயிருக்கு. ஸோ சேம் டைம் விடின்னு சொல்லுவோம். குறுக்கலை கதிக்குரிய தொடர்பு எப்படி படிக்கும்? டி பை எம் படிக்கும் இல்லையா? டி பை இழுவிசையின் கீழ் அலகு நீளத்தின். ரைட். இந்த இழுவிசையின் கீழ் அலகு நீளத்தினுக்கு பதிலாக நீங்க தியரி படிக்கக்குள்ள நாங்க டீடைலா படிச்சிருப்போம் ஏ ரோ என்று படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது அடர்த்தி என்று படிச்சிருப்போம். சரிதானே? ரைட். இப்ப கவனிங்க. ரைட். இப்ப இதை வச்சுக்கொண்டு எங்கள்கிட்ட கேட்கிறாரு என்ன விஎல்லின் கீழ் விடி என்னன்னு தான் கேட்கிறார். விஎல்லின் கீழ் விடி. ஸோ இப்ப விஎல்லுக்கு என்ன போடுது பாருங்க. வர்க்க மூலத்துக்குள்ள யங்கின் மட்டு சொல்ற என்ன 10 11ஆம் அடுக்கு கீழே அடர்த்தியை நாங்க எடுப்போம். அடர்த்தி தரப்படையில டிஎன் எடுப்போம். ரெண்டு இடத்தையும் அடர்த்தி தொடர்புறது. ஸோ அப்ப நாங்க டிஎன் எடுப்போம். கேன்சல் ஆகும். ஸோ இங்க பாருங்க. ஸோ இங்க நாங்க இழுவிசை வந்து எங்களுக்கு தந்திருக்கார் 120. ஸோ இங்க எங்களுக்கு தெரியும் குறுக்குவெட்டு பரப்பு போதிலா பொருளும் என்ன பையார் வரைக்கும் இல்லையா? ஒரு கம்பி தானே கம்பின்னு கேச்சிருக்காரு ஏன்னா 4 மில்லிமீட்டர் விட்டமுடைய ஒரு கம்பி. ஸோ ஆகவே குறுக்குவெட்டு பரப்புக்கு பயிலா வட்டப்பரப்பு பையார் ஸ்கியார்டுன்னு சொல்லிடும். ஸோ அப்ப இங்க நாங்க போடுவோம் பையார் ஸ்கியார்ட் இன்டூ டி. டி என்றது என்ன? நாங்க இந்த இடத்த அடர்த்திக்கு ரோன்னு எடுப்போம் இல்லையா? சேம் ஒரே கம்பி தானே. அப்ப அடர்த்திகள் சமனாயிடும். இப்ப இதை நாங்க என்ன செய்யலாம்? டோட்டலா ஒரே வர்க்க மூலத்துக்குள்ள எழுதிடும் இல்லையா? ஒரே வர்க்க மூலத்துக்கு எழுதினா இங்க டியும் கேன்சல் ஆகும். ஸோ அப்ப 10 11ஆம் அடுக்கு வரும் கீழுக்கு. ஸோ இங்க 120 கீழ் பைக்கு பதிலாக 3 ஆர் ஸ்கியார்ட் பையில என்ன போடும்? ஆர் ஸ்கியார்ட் 4 சென்டிமீட்டர் விட்டம் என்றா 2 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர் ஆரை மில்லிமீட்டரை மீட்டரா மாத்த என்ன செய்வோம்? 10⁻³ பெருக்கும். ஸோ முழுவதன் வர்க்கம். ஸோ அப்ப இவ்வளவு மேலுக்கு போகும். மேலுக்கு போனால் ஸோ எங்களுக்கு வரும் என்ன? ஸோ பாருங்க இது 4. ஸோ அப்ப நாம 12 மேலுக்கு போனா 10⁻6. ஸோ இன்டூ 10 11ஆம் அடுக்கு கொண்டு இருக்குது கீழுக்கு 120. இது சுருக்கப்பட்ட 10⁵. ஸோ 10⁵ இங்க 12 கீழே 120. 10⁵ ஒரு சைபர் கொடுத்தா 120 கேன்சல் ஆக 14ஆம் அடுக்கு வரும். ஸோ அப்ப விடை என்ன? 100 என்று வரும் இல்லையா? அலகுகள் இல்லை மேலும் கீழும் வேகம் தான் அலைகள் வெட்டுப்பட்டு. ஸோ அப்ப 100 என்று வரும். ஸோ அப்ப இதுக்குரிய ஆன்சர் 4வது ஆன்சர் பொருத்தமாக இருக்கும் 100 இல்லையா? ஸோ அப்ப நார்மலா தரவுகள் தான் தெரியாது. அப்ப இந்த 2 ஈக்குவேஷனும் எங்களுக்கு தெரிய வேணும். ரைட். இந்த 2 ஈக்குவேஷனும் தெரிய வேணும். ஸோ இது நெட்டாங்கு அலைக்கதிக்குரிய ஈக்குவேஷன். ஸோ இது நார்மலா குறுக்கலைக்கதிக்குரிய ஈக்குவேஷனாக இருக்கும். ரைட். தியரி படிக்கைக்குள்ள டீடைலா இந்த 2 சமன்பாட்டையும் நாங்கள் ஆராய்ஞ்சிருப்போம். ரைட். அப்ப இந்த 2 சமன்பாட்டையும் வச்சுக்கொண்டு நேரடியான ஒரு தியரி கேள்வி. ரைட். சுருக்கைக்குள்ள 100 என்று வரும். எத்தனையாவது விடை? 4வது விடை. சரி. ரைட். 15வது கொஸ்டினை பாருங்க. 15வது கொஸ்டின்